பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நம்ம ராஜி கதிர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே கோமதி முன்னாடியும் மீனா முன்னாடியும் ஆட்டி ஆட்டி காமிக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மீனா வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரியும் ராஜியும் சேர்த்து வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க இவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறத தூரத்துலேருந்து பார்க்குற தங்கமயில் கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுறீங்க என்ன பேசுகிறீங்க அப்படின்னு வர்றப்பயே நம்ம மீனா அப்படியே கப்பு சிப்புன்னு ஆயிடுறாங்க. எதுவுமே பேசாமல் என்ன நான் வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மீனா நக்கலா ஆமாம் ஆமாம் உனக்கு கேட்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் எதுவுமே பேசலை அப்படின்னு நக்கல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்காப்புல இல்லையா. ஸோ இது வரைக்கும் கதிர் வந்து அதை பார்க்கவே இல்லை. ஸோ நம்ம கோமதி கூட கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் கதிர் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே இல்லை அப்படின்னு ராஜியும் சொல்கிறாங்க. காலேஜ் முடிஞ்சு நம்ம கதிர் அவசர அவசரமாக வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு போகிறாப்புல. ஆனால் ராஜியை கவனிக்கவே இல்லை. கடைசியாக ரூமுக்குள்ளே போய் எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிக்கிட்டு அந்த பேக்கை எடுக்கிறாப்புல. அப்போ ராஜி வேணும்னே முன்னாடி போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசி பேசி பார்க்குறாங்க. ஆனால் கதிர் வந்து ட்ரெஸ்ஸை கவனிக்கிறதா இல்லை. கடைசியாக போகும்பொழுது நம்ம கோமதியே கூப்பிட்டு ஏண்டா நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை அவள் போட்டிருக்காளே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம கதிர் ராஜியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஃபைனலாக நம்ம ராஜியும் கோமதியும் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய் பார்த்தா ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் அங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ராஜியும் கோமதியும் அவங்களுக்கு ஆப்போசிட்லேயே போய் நிற்கிறாங்க. அங்கே வர்ற ஐயரு சும்மா இல்லாமல் அடடே உங்கள் பொண்ணு வந்திருக்காட்டுக்கே ரொம்ப நாளாச்சு உங்களை எல்லாம் சேர்ந்து பார்க்க அப்படின்னு ஐயரு வந்து வார்த்தையை விடுறாரு. ஸோ நம்ம தலைவர் என்ன சொல்ல போகிறாரு ராஜியோட அப்பா என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.